அனைவருக்கும் வணக்கம். எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு கால்குலேஷன் போட்டுக்கணும். இது இந்த காலகட்டத்தில் செய்யலாமா, சரியாக வருமா, சரியாக வராதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த செயலை ஆரம்பித்தோம் அப்படின்னா அதனால் லாப நட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம சரி பண்ணி அந்த காரியத்தை ஜெயிச்சுக்கலாம். எதுக்காக இப்படி சொல்கிறதுனா, அப்போ ஒரு செயல் வெற்றியாகுமா அல்லது தோல்வியாகுமா அப்படின்னா எல்லாத்தையுமே மனிதர்கள் நிர்ணயிக்க முடியாது, காலமும் நிர்ணயிக்கும். அதாவது உங்களுக்கு சரியான நன்மைகள் தரக்கூடிய தசை புக்திகளும் கோட்சாரங்களும் பயணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியாகும். அதாவது என்னதான் நம்ம மலையளவு திறமை இருந்தாலும் கடுகளவுக்கு யோகம் வேணும். அப்போ நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கணும். எதுக்காக இவ்வளவு விரிவாக பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைய பதிவு அப்படிங்கிறது 12 ராசிகளுக்கும் எதிர்வரக்கூடிய மார்ச் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கும், யாரெல்லாம் என்னெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பேசக்கூடியது தான். ஏற்கனவே நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பதிவுகள் போட்டிருக்கோம். இருந்தாலும் இது மொத்தமாக 12 ராசிகளுக்கும் சேர்த்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருந்து காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எதுக்காக அப்படின்னா, பொதுவாக குருவோட வீட்டுக்கு ஒரு கிரகம் வரப்ப தீமைகள் இருந்தால் கூட அதனுடைய அந்த தீமைகளின் தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும், ரொம்பலாம் சிரமம் கொடுக்காது. அதே போல் காலபுருஷ தத்துவத்தின் 12ஆவது வீட்டுக்கு சனி பகவான் பயணப்படுறது அப்படிங்கிறதுனால உலகளவில் தொழில் மாற்றங்கள் நிறையா வரலாம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, புதிய தொழிற்சாலைகள் உருவாவது, தொழில் சார்ந்த ஒப்பந்தங்கள் நாடுகளுக்கிடையே உண்டாவதற்கெல்லாம் பலன் உண்டு. அதாவது தொழில் விருத்தி நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆயுள்காரகன் சனி 12ஆம் இடத்துல வந்தாலும் கூட குருவோட வீட்டுக்கு வரதுனால நோய் தொந்தரவுகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்படிங்கிறதையும் ஒரு பலனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேவையற்ற துர்மரணங்கள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் தொழிலை குறிக்கக்கூடிய கிரகம் 12க்கு வர்றதுனால புதிய தொழில் விருத்திகள், தொழில் முதலீடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். விவசாயமும் இந்த சனி பயிற்சி காலங்களில் கொஞ்சம் நல்ல முறையில் வளரும் அப்படிங்கிறதையும் நம்ம பொது பலனாக எடுத்துக்கலாம். அடுத்து குருவோட வீட்டுக்கு சனி வர்றதுனால தங்கம் போன்ற ஆபரணங்களினுடைய விலை சற்று அதிகமாகும் அப்படிங்கிறத கூட என்ன பண்ணிக்கலாம், பொது பலனாக எடுத்துக்கலாம். ஆக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது மொத்தமாக தொழில் சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல நன்மை செய்யும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு 12 ராசிகளுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல மேஷம் ராசி. அதாவது மேஷம் ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் அல்லது கர்மஸ்தானம், 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம், இந்த 2 வீடுகளுக்கும் மேஷராசிக்கு தொழில் அல்லது கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீடு, லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீடு, இந்த 2 வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் 11ல் இருந்தார். அடுத்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். இன்னும் கொஞ்சம் இதை எளிமையாக நாம் சொல்லணும் அப்படின்னா, இந்த பயிற்சி அப்படிங்கிறது மேஷ ராசிக்கு விரயச்சனியின் ஆரம்ப காலம், அதாவது 7.5 சனியினுடைய தொடக்கமான விரயச்சனிக்கான காலங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எதுக்காக சொல்கிறது அப்படின்னா, பொதுவாக 7.5 சனி தீமைகளை மட்டுமே தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7.5 சனியில் நன்மைகளும் நடக்கும், அது ஒரு பிரிவு. 7.5 சனியை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் 7.5 சனியில் விரயச்சனி அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு விரயம், சுப விரயங்கள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதாவது திருமணமாகாதவர்கள் இருந்தால் திருமண முயற்சி செய்கிறது, கையில் பணம் இருப்பு வச்சுக்காம ஒரு இடம் இல்லைன்னா நிலம், இது மாதிரி விஷயங்கள் வாங்கிறது அப்படிங்கிறதுனால அது மாதிரி விஷயங்களில் பயணப்படுறப்ப விரயச்சனியினுடைய தாக்கம் குறையும். மேஷராசிக்கு 10 மற்றும் 11க்கு அதிபதியான சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். இது எப்படி பலன் தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 10ஆம் அதிபதி 12ல் வர்றதுனால மேஷராசி நேயர்கள் எதிர்வரும் 2.5 ஆண்டு காலங்கள் புதிய தொழில் முதலீடுகள் அப்படிங்கிறத நம்ம பெருசாக திட்டமிடக்கூடாது.
தொழிலையும் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். ஏன்னா 11ஆம் அதிபதி 12க்கு போச்சு அப்படின்னா தொழிலில் மந்த நிலைமை இருக்கும். தொழிலில் மந்த நிலைமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக புதிய தொழில் முயற்சிகள், தொழில் முதலீடுகள் அப்படிங்கிறது போடக்கூடாது. அடுத்து மிக முக்கியமாக குருவோட வீட்டில் போய் சனி நிற்கிறது அப்படிங்கிறதுனால குழந்தைகளால் விரயங்கள், சிலருக்கு திருமணம் அப்படிங்கிற இடத்துல செலவு, சிலருக்கு குழந்தைகளின் கல்வி அப்படிங்கிற இடத்துல செலவு, இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ மேஷராசி நேயர்கள் அப்படிங்கிறது குழந்தைகளால் செலவு, அதே மாதிரி கல்வியால் செலவு, இதெல்லாம் வந்தால் பெருசாக நினச்சிக்க வேணாம். தொழில் முயற்சிகள் அப்படிங்கிறது பெருசாக பண்ண வேணாம். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதிகபட்சமான கோபங்கள் வரக்கூடிய தன்மை, சிலருக்கு பேச்சால், அதாவது அடிக்கடி பேசுகிற விஷயத்தால் சண்டை வரக்கூடிய தன்மை அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பெருசாக எடுத்துக்கக்கூடாது, எண்ணங்களை மாற்றிக்கணும். முக்கியமாக அதே மாதிரி மேஷராசிக்கு என்னதான் பலவீனமாக இருந்தாலும் கூட குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராசிக்கு 2ல் இருக்கார். அப்போ வருஷ தொடக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும், பயப்பட வேணாம். பொதுவாக மேஷராசியை பொறுத்தளவுக்கு புதிய தொழில் முதலீடுகள், புதிய முயற்சிகள் இதெல்லாம் பண்ணுறது, திருமண நடவடிக்கையில் ஈடுபடும் பொழுது கவனமாக, அதாவது இந்த வரன் சரியாக வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த முயற்சிக்குள்ளே போகிறது, இதெல்லாம் மேஷராசிக்கு நல்ல விஷயம் தரும். அதே மாதிரி வேலையில் அழுத்தங்கள் இருந்தால் கூட வேலையில் இடமாற்றம் பண்ணிக்கிறப்ப ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சரியாக யோசிச்சுக்கோங்க. ஏன்னா 7.5 சனியில் வேலையில் நீங்கள் எத்தனை இடம் மாறினீங்கனாலும் வேலையில் அழுத்தம் இருக்கும். அப்போ தொழிலில் அழுத்தம் இருக்கும், வேலையில் அழுத்தம் இருக்கும், கவனமாக கையாளப்பட வேண்டும். கணவன் மனைவியிடையே மன வருத்தங்கள் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ விட்டு கொடுத்து போகிறதுனால தான் இந்த 2.5 ஆண்டு காலங்களை நீங்கள் சரி பண்ண முடியும். குழந்தைகளால் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா செலவீனங்களை பார்த்து பயப்பட வேணாம். மொத்தத்தில் 7.5 சனியின் விரயச்சனி காலம் மேஷராசிக்கு ஆரம்பமாக உள்ளதால் எந்த ஒரு செயலிலும் நிதானமும் பொறுமையும் வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து ரிஷபராசிக்கு பார்க்கலாம். ரிஷபம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராசிக்கு இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 9 மற்றும் 10க்குரிய கிரகம், ராசிக்கு 9 மற்றும் 10க்குரிய கிரகம். இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார், இப்போ 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இதில் வந்து கோச்சாரத்திலையும் ரிஷப ராசிக்கு ஒரு நல்ல அமைப்புகள் பயணப்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த ரிஷப ராசிக்கு இப்போ சனி பகவான் 9 மற்றும் 10க்குரிய கிரகம் 11 குருவோட வீட்டுக்கு வராரு, கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கூட எடுத்துக்கலாம். தகப்பனார் வழியில் ஆதாயம், வேலை செய்வோருக்கு உத்தியோக உயர்வு, இடமாற்றம், பணி உயர்வு, இவையெல்லாம் ரிஷபராசி நேயர்களுக்கு நடக்க பலனுண்டு. வேலையில் இடமாற்றம், பதவி உயர்வு, தகப்பனார் வழியில் ஆதாயம், இதெல்லாம் நடக்க பலனுண்டு. முக்கியமாக ஒரு பெரிய பொறுப்பு, நல்ல பொறுப்பு, இதெல்லாமே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலம் வந்து சேரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 10ஆம் இடம் கொஞ்சம் வலிமையாகிறது, 10க்குரிய கிரகம் 11க்கு வர்றது அப்படிங்கிறதுனால தொழிலில் ஒரு உபத்தொழில் அப்படிங்கிறது ஒரு நிறுவனம், கிளை நிறுவனம் இதெல்லாம் தொடங்கணும், பிரான்ச்சஸி போடணும் அப்படின்னா இதுக்கு இந்த காலம் நல்லா இருக்கும். அப்போ அதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிஷபராசிக்கு தொழில் இடமாற்றம் பண்ணுறது இதெல்லாம் கூட இப்போ நல்ல பலன் வரும். ராசிக்கு 11ல் வந்தாலும் ராசியை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனத்துக்கு பலன் உண்டு. அப்போ வந்து அதை மட்டும் எடுத்துக்கக்கூடாது, எந்த வேலையிலும் சுறுசுறுப்பாக இருக்கணும். ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டாகிறது அப்படிங்கிறதுனால பூர்வீகத்தில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. தான் உழைப்பால் சேமித்த ஒரு சொத்தை வந்து விற்று குழந்தைங்க பேரில் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகம், இடமாற்றம், இதுக்கெல்லாம் கூட இந்த வருஷம் பலன் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிஷபராசிக்கு எடுத்துக்கலாம். இந்த ரிஷபராசிக்கு இந்த வருஷம் முழுக்கவே குருபலம் இருக்குது அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பலனாக எடுத்துக்கலாம். ரிஷபராசிக்கு இந்த வருஷம் முழுவதுமே குருபலம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ராசியோட 8ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுனால இடமாற்றங்கள் வரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறதையும் ஒரு பலனாக எடுத்துக்கலாம். அப்போ ரிஷப ராசியை பார்த்தீங்க அப்படின்னா
தொழிலில் விருத்தி, வேலையில் வருமானம் உயர்வு, பதவி உயர்வு, புதிய பதவிகள் இவையெல்லாம் வருவதற்கு பலனுண்டு. தொழிலும் நன்றாக இருக்கும். மிக முக்கியமாக பூர்வீகத்தில் இடமாற்றம் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இந்த வருஷம் இருக்கும் அப்படிங்கிறது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் தவிர்க்க வேண்டியது உடல் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மிக முக்கியமாக ஒரு இடமாற்றம் வந்தாலும் கவனமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு பலனாக எடுத்துக்கலாம். ஆனாலும் ரிஷபராசிக்கு குருவும் சனியும் நல்லா இருக்கிறதுனால இந்த வருஷம் கொஞ்சம் ஏற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பலனாக எடுத்துக்கலாம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 மற்றும் 9க்குரிய கிரகம் சனி பகவான். ஆயிலை குறிக்கக்கூடிய கிரகம், பாக்கியஸ்தானம் தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம், பதவி உயர்வுகளை குறிக்கக்கூடிய கிரகம். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், அங்கே போய் உட்கார்றாரு. பொதுவாக 8ஆம் அதிபதி 10க்கு போனால் தொழிலில் இடமாற்றங்கள் வரும். தொழிலை கொஞ்சம் மாற்றிக்குவோம், வேற தொழில் செய்வோம், இல்லைன்னா செய்யக்கூடிய தொழிலே இடமாற்றுவோம். அதுக்கு இந்த வருடம் பலன் உண்டு. ரொம்ப காலமாக வேற தொழில் பண்ணணும், இந்த தொழிலில் எனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க தன் தொழிலில் இடமாற்றம் இல்லை, தொழிலையே மாற்றிக்கிறதுக்கு நல்ல பலன் உண்டு. அதனால பயனும் உண்டு. 9க்குரிய கிரகம் 10க்கு போகிறது அப்படிங்கிறதுனால தொழிலில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள் உண்டாவதற்கு பலன் உண்டு. தகப்பனார் வழியில் ஆதாயம், எடுத்த காரியங்கள் வெற்றி, இவற்றிற்கெல்லாம் இந்த வருடம் மிதுன ராசி நேயர்களுக்கு பலன் உண்டு. முக்கியமாக வேலையில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உண்டு, இடமாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு பலனாக எடுத்துக்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வீடு, வண்டி, வாகனம் சேரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் இருக்கும். இருக்கக்கூடிய வீட்டை பராமரிப்பது, புதிய வீடுகள் கட்டுவது, வண்டி வாகன சேர்க்கைக்கு பலன் உண்டு. தாயாருக்கு சிறிய சிறிய உடல் உபாதைகள், அதனால் செலவுகள் இருக்கக்கூடிய ஆண்டுகளாகவும் இந்த 7.5 சனி காலங்கள் இருக்கும். அதுபோக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறதுனால புதிய கூட்டு தொழில்கள் உண்டாவது, நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணைக்கு உங்கள் ஜாதகப்படி பதவி உயர்வு, வருமான உயர்வு இதுக்கெல்லாம் உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு மாமன் வழியில், அதாவது பெண் வீட்டு வழியில் சிலருக்கு ஆதாயம் இருக்கும் அப்படிங்கிறது கூட என்ன பண்ணிக்கலாம், பலனாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி ராசிக்கு 12 இது மாதிரி இடங்கள் வலுப்பெறதுனால மிதுன ராசிக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா குருபலம் இருக்குது, திருமண முயற்சி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பலனாக எடுத்துக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை, அதனால் கல்வி அப்படிங்கிறதுக்கும் மிதுன ராசிக்கு பலன் உண்டு. அப்போ மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு மிதுன ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு இடமாற்றம் தருது, பதவி உயர்வு தருது, புதிய தொழில் தொடங்குறதுக்கு அனுகூலமாக இருக்குது. தொழில் செய்கிறவங்க ஒன்றுக்கு மேற்பட்ட கிளைகள் உண்டாவதற்கு பலன் உண்டு. வீடு, வண்டி, வாகன சேர்க்கை இருக்குது. தகப்பனாரால் ஆதாயம் இருக்குது. புதிய பதவிகள் இருக்குது. முக்கியமாக கூட்டு தொழிலால் நன்மை இருக்குது. மனைவி அல்லது கணவர் மூலியமாக ஒரு வருமானம் உண்டாவதற்கு, நல்ல நன்மைகள் உண்டாவதற்கு பலன் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகளுக்கு பலன் உண்டு. அது எல்லாமே இந்த சனி பெயர்ச்சிக்கு மிதுன ராசிக்கு பலனாக எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சனி பெயர்ச்சியை பொறுத்தளவுக்கு மிதுனம் கொஞ்சம் உயர்வான பலன்களை சந்திக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். சிலருக்கு எதிர்பார்க்காத பணவரவு உண்டாவதற்கும் இந்த வருட பலன் உண்டு. இது 2.5 வருஷ பலன். கடகராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கடகராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7க்குரிய கிரகம், 8க்குரிய கிரகம் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல இருந்தது. பொதுவாக இந்த 2.5 ஆண்டுகளில் 2024 கடைசியிலேருந்து இதுவரைக்கும் மன அழுத்தங்கள் நிறைய சந்திச்சு வரக்கூடிய ராசி நேயர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசி நேயர்களை சொல்லலாம். நிறைய பண இழப்புகள், பொருளாதார தடுமாற்றம், கணவன் மனைவி வாக்குவாதம், வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை, இது எல்லாமே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இப்போ ராசிக்கு 8ல் இருந்த குரு பகவான் ராசிக்கு 9க்கு போகிறார். உங்களுக்கான சிரமங்களின் அளவு குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி கடகராசி நேயர்களின் சிரமங்களின் அளவு குறையும் அப்படிங்கிறத ஒரு பலனாக எடுத்துக்கலாம். ராசிக்கு 9ஆம் இடத்துல போகிறதுனால ஆதரவு இல்லாத சூழ்நிலை நீங்கி உதவுவதற்கு உறவுகள் துணை வரும். இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட்டே இல்லை சார், இந்த 2.5 வருஷம் படாத பாடு பட்டுட்டேன்னு சொன்னீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு உறவுகள் கை கொடுக்கும். வேலையில் பிரச்சனை இருந்ததுன்னா புதிய வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், வளர்த்திக்கலாம், ஒன்றும் பயப்பட வேணாம்.
வேலையே இந்த 2 வருஷம் இல்லை சார், வேலை தேடி சலிச்சு போயிட்டேன்னு சொன்னீங்கன்னா இந்த வருஷம் வேலை கிடைக்கிறதுக்கு பலன் உண்டு. வெளிநாட்டு வேலைக்கு காத்திருந்தீங்கன்னா இந்த வருஷம் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு பலனாக எடுத்துக்கலாம். ராசிக்கு 11ஆம் இடம் வலுப்படுறது அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு, புதிய தொழில்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு, வருமானம் சமச்சீராக மாறும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை, இந்த 2.5 ஆண்டுகளாக கடனில் தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கூட இனி அந்த நிலை மாறிடும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்படுறதுனால கடனின் அழுத்தம் கொஞ்சம் குறையும்னு எடுத்துக்கலாம். அடைக்க முடியாத கடன் கூட இன்னும் கொஞ்சம் அடையும். சகோதரர்களால் உதவி இருக்கும், ஒரு சிலருக்கு இடமாற்றமும் பயணமும் உண்டாகும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்படுறது அப்படிங்கிறதுனால புதிய வேலை தேடிக்கலாம், கடன் அழுத்தம் குறையும். வழக்குகள் போய்கிட்டு இருந்ததுன்னா வழக்குகள் வெற்றியாகக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி தான் ராசிக்கு 11, 12 குருவினுடைய தொடர்பை பெறுறது அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட 2027 வரைக்கும் திருமண அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் கடகராசி நேயர்களுக்கு ஒரு பலனாக சொல்லிக்கலாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். போன வருஷம் நான் நீட்டுக்கு ட்ரை பண்ணேன், கிடைக்கல அப்படின்னா இந்த வருஷம் நினைத்தது நடக்கக்கூடிய வருஷமாக கடகராசி நேயர்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் ஒன்றும் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது, வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதிய வேலை கிடைப்பதற்கு பலன் உண்டு. ஆக கடகராசியை பொறுத்தளவிற்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்த மன அழுத்தம் நீங்கி ஒரு நல்ல வாழ்வியலுக்கு பயணப்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதிய வேலை, புதிய வருமானம், புதிய முயற்சிகள், வெற்றிகள், குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் போவது, சகோதரர் உதவி கிடைப்பது, தகப்பனார் உதவி கிடைப்பது, மூத்தவர் உதவி கிடைப்பது, வருமானம் ஈட்டுவது, வழக்குகளில் வெற்றி அடைவது, புதிய வேலை கிடைப்பது, இதுக்கெல்லாம் பலன் இருக்குது. திருமண அமைப்பு இருக்குது. கடகராசி இந்த சனி பெயர்ச்சி வளர்ச்சியின் அடுத்த கட்டம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 7க்குரிய கிரகம் இது வரைக்கும் 7ல் நின்னதுக்கு 8ஆம் இடத்துக்கு பயணப்படுது. பொதுவாக 7ஆம் இடத்துல இது வரைக்கும் இருந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தார், அதுதான் உண்மை. கூட்டு தொழிலில் சிரமம் கொடுத்துக்கிட்டு இருந்தார், அதுதான் உண்மை. இப்போ 8ஆம் இடத்துக்கு பயணப்படுறப்ப கொஞ்சம் சிரமங்களின் அளவு அதிகமாகும். எப்பொழுதும் மனித வாழ்க்கையில் தாங்க முடியாத துன்பங்களையும் அதிக பிரச்சனைகளையும் தரக்கூடிய காலங்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அஷ்டமத்து சனி காலங்கள். ஒரு வாழ்வியலில் முழு புரிதலை ஒரு மனிதர் உண்டாக காலங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமத்து சனி காலம். இது பொது விதி. அஷ்டமத்து சனியிலையும் நிறைய சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அந்த அடிப்படையில் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி பயணப்படுறப்ப என்ன நடக்கும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். பொதுவாக அஷ்டமத்து சனி பயணப்படுறப்ப பார்த்தீங்கன்னா வேலையில் அழுத்தம் இருக்கும், கட்டாயம் இருக்கும், மாற்றக்கூடாது. நான் இந்த வேலையை விட்டுட்டிங்கன்னா புதிய வேலை கிடைக்காது, அது ஒரு முக்கிய விஷயம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குடைய மன வருத்தங்கள் உண்டாவதற்கு பலன் உண்டு, கவனம் தேவை. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வருமான இழப்பு உண்டாவதற்கும் அமைப்பு உண்டு, கவனம் தேவை. அனுபவத்தில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டமத்துக்கு அடி சனி காலங்களில் திருமண முயற்சிகளும் பண்ண வேணாம், அது அவ்வளவு நன்மை இல்லை. காலம் கனிந்திருந்தால் கூட அஷ்டமத்து சனியில் நடக்கக்கூடிய திருமணங்கள் பெரும்பாலும் மன வருத்தத்தை சந்திக்கும் என்பதால் இந்த 2 ஆண்டு காலங்கள் தவிர்ப்பதும் பொறுப்பதும் மிகச்சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியாதவங்களுக்காக ஒரு பணம் வாங்கி கொடுக்கறது, தெரியாதவங்களுக்கு ஜாமீன் போடுறதும் இந்த அஷ்டமத்து சனி காலங்களில் நீங்கள் பண்ணக்கூடாது. புதிய தொழில் தொடங்குறேன் அப்படின்னு முதலீடு போடக்கூடாது. இருக்கக்கூடிய வேலையை, செய்யக்கூடிய வேலையை, இன்னும் சிலருக்கு வேலை இல்லாத சூழல் உண்டானால் தகுதி குறைவான வேலையை தேடிக்கொள்வது அஷ்டமத்து சனியின் மிகச்சிறப்பு. தாயாருக்கு உடல் உபாதைகள் இருக்கும், தாயாருக்கு மருத்துவ செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். அஷ்டமத்து சனியில் பயப்படக்கூடாது, அதை சரி பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அஷ்டமத்து சனி போச்சுன்னா குழந்தைங்களோட பிரதிபலிப்பு தாயாருக்கும் தகப்பனாருக்கும் தொழிலில் இருக்கும், அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் பார்க்கணும். ஆக சிம்ம ராசியை பொறுத்தளவிற்கு இந்த 2.5 ஆண்டு காலங்கள் எல்லா விஷயங்களிலும் கவனம் தேவை. குழந்தைங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அஷ்டமத்து சனி போச்சுன்னா மதிப்பெண்கள் குறையக்கூடிய அமைப்பு இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்க இந்த அஷ்டமத்து சனி காலங்களில் நினைச்ச படிப்பு கிடைக்கிறதுலையும் தடை இருக்கும். அதுக்கும் முறையான பார்த்தீங்க அப்படின்னா வழிபாடுகள் பண்ணிக்கணும். ஆக எதிர்வரும் 2.5 ஆண்டு காலங்கள் சிம்ம ராசி அனைத்து விஷயங்களிலும் கவனமாக செயல்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
அடுத்து சொல்லணும் அப்படின்னா கன்னி ராசிக்கு இந்த 2.5 ஆண்டு காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுவரைக்கும் ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லப்பட 5, 6க்குரிய கிரகம் 6ஆம் இடத்தில் இருந்தது. இப்போ 7ஆம் இடத்துக்கு பயணப்படுது. பொதுவாக 7ஆம் இடத்துக்கு சனி வந்தது அப்படின்னா குடும்பத்தில் மன அழுத்தம் வரும், நண்பர்களால் தொல்லை வரும், அதாவது எதிர்பார்க்காம நல்ல நட்பு நினச்சி வாங்கி கொடுத்த தொகை வராது, அதனால் பிரச்சனை சந்திப்போம். இது எல்லாருக்கும் உள்ளது. அப்போ கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த 2.5 ஆண்டு காலங்கள் நட்புகளில் இருந்து சற்று விலகி பயணப்படுவது மிகச்சிறப்பு. ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொன்னாலும் பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது, ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சொல்லி வேலைக்கு சேர்த்து விடக்கூடாது, ரொம்ப தெரிஞ்சவங்க தான் சொல்லி எந்த விதமான உரிமைகளையும் கொடுக்கக்கூடாது. அது உங்களுக்கு பிரச்சனை தரும். கணவன் மனைவி இடையே மன வருத்தங்கள் இருப்பதற்கு பலன் உண்டு. கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து போகணும். அடுத்து ராசிக்கு 7க்கு வரக்கூடிய கிரகம் 9 பார்க்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலையில் வளர்ச்சிகள் இருப்பதற்கு பலன் உண்டு. கொஞ்சம் பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்து தொழில் செய்யக்கூடிய நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு 4ஆம் இடம் வலுப்பெறுறது அப்படிங்கிறதுனால புதிய வண்டி வாகன சேர்க்கை இதுக்கெல்லாம் பலன் உண்டு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் எதிர்பார்க்கலாம், அது நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ராசிக்கு கொஞ்சம் கிரகங்கள் வலுப்படுறது அப்படிங்கிறதுனால இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா திருமண அமைப்புகள் இந்த வருடமும் அடுத்த வருடமும் கன்னிராசிக்கு திருமண அமைப்புகள் உண்டு அப்படிங்கிறது கூட என்ன பண்ணிக்கலாம், ஒரு பலனாக எடுத்துக்கலாம். அப்போ கன்னிராசியை பொறுத்தளவுக்கு தொழில் வளர்ச்சி இருக்கும், வருமானம் இருக்கும், இடமாற்றம் இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், வீடு வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். நண்பர்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் அதிக சிரமப்பட்டு முயற்சி செய்யக்கூடிய நிலைக்கு போக வேணாம். கணவன் மனைவி இடையே மன அழுத்தங்கள் இருக்கும், விட்டு கொடுத்து போவது சிறப்பு அப்படிங்கிறது கன்னிராசிக்கான பலன். அடுத்து துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ராசிக்கு 4 மற்றும் 5க்குரிய கிரகம் யோக கிரகம் அப்படிம்பாங்க. 6ஆம் இடத்துக்கு போகுது. 6ஆம் இடத்துக்கு ஒரு கிரகம் பயணப்பட்டது அப்படின்னா இதுவரைக்கும் நிரந்தர உத்தியோகம் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு உத்தியோகத்தை எடுத்து செய்யும். அது ஒரு நல்ல பலன் அப்படின்னு எடுத்துக்கலாம். வெளிநாட்டில் தான் போய் வேலை பார்க்கணும், இத்தனை வருஷமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நடக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் வேலையில் இடமாற்றம், புதிய வேலைகள் கிடைப்பதற்கும் பலன் உண்டு. அதையும் கூட எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு சரியாக சொல்லணும்னா 4க்குரிய கிரகம் 5க்குரிய கிரகம் 6க்கு போகிறதுனால கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டு. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூர்வீகத்தில் சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட உண்டு. ரொம்ப முக்கியமாக ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறது அப்படிங்கிறதுனால பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதில் சராசரி வருமானம், சில நேரங்களில் அதிக வருமானமும் உண்டாக பலன் உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால பயணங்கள் உண்டாகும், பயணங்களால் நன்மைகளும் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை போய் தேடிக்கிட்டு இருக்கேன், வேலை கிடைக்கல அப்படின்னா இப்போ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 3ஆம் இடம் வலுப்படுறதுனால கடன் இருந்ததுன்னா கடனுடைய அழுத்தம் குறையும். பொதுவாக ராசிக்கு 6, 7 இடங்கள் வலுப்படுறது, அடுத்து 8, 9 இடங்கள் வலுப்படுறதுனால இந்த வருடம் குருபலம் உண்டு. திருமண முயற்சி செய்யலாம். படிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களுக்கு நல்ல கல்வி கிடைப்பதற்கும் இந்த சனி பயிற்சியில் பலன் உண்டு. துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு 6ஆம் இடம் வலுப்படுறது அப்படிங்கிறதுனால எல்லாமே நன்மை நடக்கும்னு எடுத்துக்கலாம். வழக்குகள் நிலுவையில் இருந்தால் கூட வழக்குகள் வெற்றியடையும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காமல் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்க பலன் உண்டு. துலாம் ராசிக்கு இது சனி பயிற்சி கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். விருச்சிக ராசிக்கு 3 மற்றும் 4க்கு அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பயணப்படுறாரு. இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 5ஆம் இடத்துல சனி பகவான் பயணப்பட்டு போய் அமர்றது அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் நல்ல பலன்கள் நடக்கும்னு எடுத்துக்கலாம். குழந்தையால் சிலருக்கு விரயங்கள் இருந்தாலும் அது நல்ல விஷயங்களுக்காக செய்யக்கூடிய செலவுகளாக இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி இடையே ஒரு மன அழுத்தம் உண்டாவதற்கும் இந்த சனி பயிற்சியில் பலன் உண்டு. வருமானம் சராசரியாக இருக்கும், பதவி உயர்வுகளும் இருக்கும், சிலருக்கு இடமாற்றம் இருக்கும். மூத்த சகோதரரோடு நல்ல உறவு இருக்கும், மூத்த சகோதரால் ஒரு நல்ல நன்மைகளும் நடக்கும். முக்கியமாக கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காத சூழ்நிலை இருந்ததுன்னா இந்த சனி பயிற்சியில் கிடைக்கும். வருமானம் சராசரி தன்மைகளோடு இருக்கும், கல்யாண அமைப்புகளும் உண்டு. இதில் குழந்தைங்களால் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செலவீனங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் பலன் உண்டு.
விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சிரமங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா இந்த சனி பயிற்சி கொஞ்சம் வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து தனுசு ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? இது அதாவது சனி தனுசை பொறுத்தளவுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதாவது அஷ்டமத்து சனி அப்படின்னா 8ஆம் இடத்து சனி, 8இல் பாதி 4இல் சனி வந்தால் கிட்டத்தட்ட 8ஆம் இடத்துல நடக்கக்கூடிய தீமைகளின் பாதி அளவு நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அப்படியெல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. இந்த அர்த்தாஷ்டம சனி பெரிய பாதிப்புகளை தரக்கூடிய வாய்ப்பு இல்லை. புதிய வீடு வண்டி வாகன சேர்க்கை, தாயாரால் நன்மை, இன்னும் சொல்ல வேண்டும் அப்படின்னா வந்து சிலருக்கு வேலையில் மாற்றம், புதிய வேலை தேடிக்கொள்வது, புதிய தொழில்கள் தொடங்குவது, இது போன்ற விஷயங்கள் தான் நடக்கும். ஒன்றும் பயப்பட வேணாம். அதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வந்து ராசிக்கு 10ஆம் இடம் வலுப்படுறதுனால தொழிலில் கிளைகள் உருவாக்கணும், இல்லை தொழிலில் கூட்டு தொழில் நிலையை உருவாக்கணும், அதுக்கெல்லாம் பலன் உண்டு. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொன்னால் கூட மிகப்பெரிய தீமைகளுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனியில் வந்து பலன் இல்லை. அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு விரும்பிய கல்வி கிடைக்கும். அதே மாதிரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும். புதிய வீடு வண்டி வாகன சேர்க்கை இருக்கும். வேலை கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய தொழில்கள் கிடைக்கும். அதனால் அர்த்தாஷ்டம சனி நினச்சி பயப்பட வேணாம். தனுசு ராசிக்கு நல்லா தான் இருக்குது. மகரம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 7.5 ஆண்டு காலங்கள் இருந்த சிரமங்கள் நீங்கி ஒரு நல்ல புதிய வாழ்க்கைக்கு பயணப்படக்கூடிய காலங்களாக இந்த சனி பயிற்சி இருக்கும். இந்த 7 ஆண்டுகள் நாங்கள் வந்து பெரிய கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்கு சனி பயிற்சி விடுதலை கொடுக்குது. இனி வரும் காலங்கள் ஏற்றம்தான். வேலையில் வந்து புதிய வேலை இல்லை, வேலையில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்கிறவங்க வேலை மாற்றிக்கலாம், உடனே கிடைக்கும். தொழிலில் தொடர்ச்சியாக நஷ்டங்களை சந்தித்து வந்தவர்களுக்கு நஷ்டங்கள் சரியாகும். குழந்தைகளில் திருமணத்தை நடத்தும் முயற்சி தோல்வி கண்டவர்களுக்கு திருமண முயற்சிகள் எடுக்கலாம். முதல் திருமணம் முறிவானவர்கள் 2ஆம் திருமண முயற்சி செய்யலாம். எல்லாத்துலேயுமே இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சனி பயிற்சி மகர ராசியை பொறுத்தளவுக்கு வளர்ச்சிக்குரிய சனி பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். 7.5 சனியில் கற்றறிந்த பாடங்களிலிருந்து புதிய வாழ்க்கை உண்டாக்கி கொள்வதற்கு இனி வரும் காலங்கள் உங்களுக்கு உதவும். கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி நிவர்த்தி ஆகுது. ஆனால் இன்னும் 7.5 சனியினுடைய பாத சனி நிவர்த்தி ஆகலை. எதுக்காக சொல்கிறது அப்படின்னா வந்து எப்பயுமே 7.5 சனியில் ஜென்மச்சனி கடன் கொடுக்கும். கடன் இருந்ததுன்னா அந்த கடனுடைய அழுத்தம் பாத சனியிலையும் தொடரும், வாக்கு சனியிலையும் தொடரும். அப்போ கடன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பெருசாக யோசிக்க வேணாம். கடன் இருந்தால் 7.5 சனி நீங்கிய பிறகு வந்து மாற்றம் கிடைக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பேசக்கூடிய விஷயங்களால் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ வந்து எந்த ஒரு வார்த்தையும் நிதானமாக கவனித்து பேசணும். ராசிக்கு 2இல் நிற்கக்கூடிய சனி 4ஐ தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை இருப்பதால் வீடு வண்டி வாகனங்களால் செலவு உண்டாகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கும். அதில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இந்த 2 வருஷமாக திருமணத்துக்கு வரன் பார்த்து முடிக்காதவங்க இந்த வருஷம் திருமணம் முடிச்சுக்கலாம். இந்த சனி பயிற்சி அதுக்கு பலன் தரும். குழந்தைங்களோட திருமண முயற்சிகள் செய்து தோல்வி கண்டவங்களாக இருந்தால் இந்த வருஷம் கல்யாணம் நடத்தி வச்சிடலாம். ஜென்மசனி நீங்கிறப்ப பாதி கஷ்டம் குறையும். அப்போ வேலையில் அழுத்தம் இருந்தால் அழுத்தம் நீங்கிரும். தொழிலில் சிரமம் இருந்தால் சிரமம் நீங்கிரும். கடன் அழுத்தம் இருந்தால் கடன் அழுத்தம் குறைஞ்சிரும். அதாவது கஷ்டங்களின் அளவு பாதியாக குறையக்கூடிய காலங்களாக இந்த சனி பயிற்சி இருக்கும். இறுதியாக மீனம் ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் பார்த்தோம்னா ராசிக்கு தான் சனி பகவான் வராரு. ராசிக்கு லாபாதிபதி, ராசிக்கு விரையாதிபதி. லாபாதிபதி ராசிக்கு வந்தது அப்படின்னா புதிய தொழில்கள் தொடங்கலாம், நல்ல வருமானம் கிடைக்கும், மூத்தவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். அப்போ மீன ராசியை பொறுத்தளவுக்கு இதெல்லாம் உண்டு அப்படின்னாலும் மீன ராசிக்கு இந்த சனி பயிற்சி ஜென்ம சனி. எப்பொழுதும் ஜென்மசனி காலங்களில் புதிய தொழில்கள் தொடங்கக்கூடாது. லாபாதிபதி ராசியில் இருந்தால் நல்லது தான். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, புதிய தொழில் தொடங்கக்கூடாது. வேலை செய்கிற இடத்துல உங்களை வந்து எப்படியா இருந்தாலும் தொந்தரவுக்கு உள்ளாக்குவாங்க. வேலையை விட்டுட்டிங்கன்னா வேறு வேலை கிடைக்காத நிலை தான் ஜென்மசனியில் உண்டாகும். வேலையில் விடக்கூடாது. கடன் அழுத்தங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள், மனவேதனைகளுக்கு பலன் உண்டு.
இதுக்கு மேலே ஜென்ம சனியில் சொல்லணும்னா வருமானம் வராது அப்படிங்கிறதுக்காக புதிய முதலீடுகள் போடவும் கூடாது. எந்த ஒரு நிலையிலும் மிகப்பெரிய தொகைகள் செலுத்தி வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துருவேன்னு போகக்கூடாது. உங்களுக்கு சொல்கிறது ஒரு வேலையாக இருக்கும், அங்கே போய் நீங்கள் செய்யக்கூடியது வேறு வேலையாக இருக்கும். திருமண முயற்சிகள் இருந்தால் கூட தடை தாமதம் இருந்தால் பயப்பட வேணாம். இந்த 2 வருஷத்தில் திருமணம் தள்ளி போனாலும் மீனம் ராசி நேயர்கள் பயப்பட வேணாம். 7.5 சனியில் திருமணம் நடை முடிந்தால் புத்திர பாக்கிய தடை உண்டாகும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக செயல்படணும். அப்போ 7.5 சனியில் ஜென்ம சனியை மீனராசி நேயர்கள் எதிர்கொள்வதால் எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருக்கணும். வேலையில் அழுத்தம் இருக்கும், வேலை மாற்றிக்க கூடாது. தொழிலில் சிரமம் இருக்கும், தொழிலை பெருசு விருத்தி பண்ணிடக்கூடாது. கணவன் மனைவி இடையே மன அழுத்தம் இருக்கும், அதனால வார்த்தைகளை சுருக்கிக்கணும். முறையான இறை வழிபாடுகள், பொதுவாக அஷ்டமத்து சனி ஜென்ம சனி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ரெகுலராக மாலை வேளைகளில் சனி பகவானுக்கு எல் விளக்கு போடுவது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு. இல்லைன்னா வீட்டில் சாதம், அதாவது சாதம் வச்சு சாதத்தில் எள் வச்சு எள் சாதம் சாப்பிட்றது அப்படிங்கிறது நல்லது. பெண்களாக இருந்தால் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற உடைகள் அணியக்கூடாது, காலில் செருப்பு போடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்களாக இருந்தால் 7.5 சனியின் தாக்கத்தை குறிக்க சபரிமலை யாத்திரை மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பொங்கு சனி பயணப்படக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பொங்கு சனீஸ்வரர் திருத்தலம் போய் வழிபாடு வந்தீங்கன்னா கொஞ்சம் நன்மைகள் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். பொதுவாக 7.5 சனியின் தாக்கத்தை குறைக்க திருநள்ளாறு சென்று வழிபாடு செய்வதும் சிறப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலை வேளைகளில் காலபைரவர் வழிபாடு செய்து கொள்வது அப்படிங்கிறது சிறப்பு. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா சனியால் வரக்கூடிய தீமைகள் குறையும். பொதுவாக இந்த உலகியல் இன்பத்தின் நன்மை தீமைகளை கற்றுத்தரக்கூடிய கிரகம் சனி பகவான் இந்த வருஷம் குருவோட வீட்டுக்கு போகிறதுனால நிறைய சிரமங்கள் கொடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடு வளமோடும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.